السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا قمتم إلى الصلاة فاغسلوا وجوهكم وأيديكم إلى المرافق وامسحوا برؤوسكم وأيديكم إلى الكعبين وأرجلكم إلى الكعبين. صدق الله العظيم. وعن أبي هريرة رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: الطهور نصف الإيمان، أو كما قال عليه الصلاة والسلام. وعزا قال رسول الله صلى الله عليه وسلم: سئل النبي صلى الله عليه وسلم في الصحابية: ما سئلك يا رسول الله في وسعة الرزق؟ وقال النبي صلى الله عليه وسلم: وأتموا الطهور ووسعة الرزق، أو كما قال عليه الصلاة والسلام. رواه البخاري. அரசாட்சி தனதாக்கி அதன் சாட்சி நபியாக்கி அழகாட்சி புரிகின்ற எல்லா புகழும் அந்த இறைவனுக்கு. கண்ணியத்திற்குரிய பெரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்விற்கு நாம் கோடான கோடி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் தாலா இந்த அகிலத்தை படைத்து, இந்த அகிலத்திலே நம்மை மனித சமுதாயத்தில் இருந்து படைத்து ஈமான் என்ற அரிய பொக்கிஷத்தை அல்லாஹ் நமக்கு வாரி வழங்கியிருக்கின்றார். பெரிய அன்பர்களே, மனிதனை இந்த உலகத்திலே படைத்து அல்லாஹ் தாலா வாழ்வாதாரத்தை அமைத்து கொடுத்திருக்கின்றார். உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனும் உழைச்சாதான் சாப்பாடு, உழைக்கலினா சாப்பாடு. முகமது அலிபாய், இன்னைக்கு ஒவ்வொரு மனிதர்களுமே உழைத்தால் மட்டுமே உணவு, உழைக்காம உணவு கிடையாது. நம்ம பள்ளிவாசலில் தொழுதோம், அப்படியே பள்ளிவாசலில் உட்காந்துக்கிட்டோம், கால் மேலே கால் போட்டுக்கிட்டு அல்லாஹ் கொடுப்பான் நமக்கு. சில பேர் சொல்கிறாங்க தக்தீரில் என்ன இருந்தாலும் கண்டிப்பாக நமக்கு கிடைச்சே தீரும் அப்படின்னு. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, தக்தீரில் கிடைக்கக்கூடிய விஷயத்துக்கும் நீ உழைச்சாதான் கிடைக்கும். நீ பள்ளிவாசலில் தொழுதுட்டு கால் மேலே கால் போட்டுட்டு இருந்தா தக்தீரில் எழுதப்பட்டது கூட உனக்கு கிடைக்காது. என்னங்க ஜி, உண்மையான விஷயம். எந்த ஒரு விஷயத்துக்குமே அல்லாஹ் சொல்றான் உழைப்பு. வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹதியன்னஹும் சுபுலனா. எம்முடைய பாதையில் நீங்கள் உழைத்தால், நீங்கள் முயற்சி செய்தால், வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹதியன்னஹும் சுபுலனா, எம்முடைய பாதையில் நீங்கள் உழைப்பதற்கு முயற்சி செய்தால் நாம் உங்களுடைய கரங்களை பிடித்து இழுத்து செல்வோம், எம்முடைய பாதையின் பக்கம் கொண்டு வருவோம். சுப்ஹானல்லாஹ். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, நம்முடைய வாக்குறுதி, ரசூலுடைய வாக்குறுதி இல்லை. அல்லாஹ்வே சொல்றான், வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹதியன்னஹும் சுபுலனா. எம்முடைய பாதையில் செல்வதற்காக வேண்டி, ஈமானின் பக்கம் நீங்கள் செல்வதற்காக வேண்டி உழைத்தீர்கள் என்று சொன்னால், முயற்சி செய்தீர்கள் என்று சொன்னால், கண்டிப்பாக உங்களுடைய கரங்களை பிடித்து நாம் இம்மின் பக்கம் கொண்டு வருவோம். சுப்ஹானல்லாஹ். அப்ப நம்முடைய தக்தீர்ல என்ன எழுதப்பட்டு இருக்கோ கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். ஆனா அதுக்கு நிபந்தனை என்ன? உழைப்பு. உழைக்காம கிடைக்காது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹ் உட்கார வச்சு படி அளக்கலாம் இல்லைங்களா? பெரிய விஷயமே கிடையாது. இன்னும் அல்லாஹ்வுக்கு பெரிய விஷயமா? மன்னோ செல்வ வானத்திலிருந்து சொர்க்கத்திலிருந்து இறங்கின யாருக்கு? ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்துக்கு, பனி இஸ்ராயல்களுக்கு. அப்ப கூட தரங்கட்டவனுக்கு ஈமான் கொள்ளல, அவங்க அப்ப கூட நன்றி கட்டமா தான் இருந்தாங்க, ஈமான் கொள்ளல பனி இஸ்ராயல்கள். இது அல்லாஹ்வுக்கு பெரிய விஷயமே கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்துக்கே மன்னோ சல்வா என்று சொர்க்கத்துடைய உணவுகளை உழைக்காம படிகளந்தான். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அல்லாஹ் சொல்றான், லௌலா கலமா ஹலக்துல் அஃப்லா, நீங்கள் இல்லை என்று சொன்னால் இந்த அண்ட சராசரங்களையே நாம் படைத்திருக்க மாட்டோம். அவங்கள உட்கார வச்சு எல்லாம் படி இழக்க மாட்டானா? கண்டிப்பா செய்வான், பெரிய விஷயமே கிடையாது. இருந்தாலும் அல்லாஹ் அப்படி செய்யல. அல்லாஹ் சொன்னா, யா ரசூலுல்லாஹ், நீங்கள் உழை லகத் கான ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுடைய வாழ்க்கை மக்களுக்கு ஒரு அழகிய முன்னுதாரணம். நீங்க உழைக்காம உங்களை உட்கார வச்சு நான் படி இழந்த அப்படின்னா உங்களுடைய சமுதாயமும் அதே சோம்பேறி ஆயிடுவாங்க, உங்களுடைய சமுதாயமும் சோம்பேறி ஆயிடுவாங்க. அதனால அப்படி செய்ய மாட்டேன். நீங்களும் உழைக்கணும், இஷ்டப்படணும், உழைச்சாதான் சாப்பாடு. சுப்ஹானல்லாஹ். فَإِذَا قُضِيَتِ الصَّلَاةُ فَانْتَشِرُوا فِي الْأَرْضِ وَابْتَغُوا مِنْ فَضْلِ اللَّهِ. அல்லாஹ் குர்ஆன் சூரத்துல் ஜுமால சொல்றான், فَإِذَا قُضِيَتِ الصَّلَاةُ, நீங்கள் தொழுகையை நிறைவேற்றி விட்டால்,
ஃபந்தஷிரு ஃபில் அர்ஸி, பூமியிலே பரவி செல்லுங்கள். தொழுக முடிஞ்சா இடத்த காலி பண்ணு, ஒரு நிமிஷம் இங்க உட்கார கூடாது, எந்திரிச்சு வெளியில போய் சம்பாரி ஒலே. ஃபந்தஷிரு ஃபில் அர்ஸி, பூமியிலே பரவி செல்லுங்கள். வப்தகு மின் ஃபஸ்லில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை தேடுங்கள். என்ன சொல்றான் அல்லாஹ் அப்படின்னா, ஜும்மா தொழுக முடிஞ்சா, ஜும்மா தொழுதியா, மற்ற நேரம் தொழுதுட்டீங்களா, தொழுதுட்டு பள்ளியாசல உட்கார கூடாது, கிளம்பு, முதல்ல கிளம்பி போய் சம்பாதி. சுப்ஹானல்லாஹ். ஃபந்தஷிரு ஃபில் அர்ஸி, பூமியிலே பரவி செல்லுங்கள். வப்தகு மின் ஃபஸ்லில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை தேடுங்கள். हबीब भाई घर में बैठ गया, मस्जिद में बैठ गया, चाय ले लगा दे तो आ रहा, चाय पी लो, किसे किसे चाय होना क्या ले लो. कौन की आंगा ये आंगा की मोहम्मद अली है, कौन की आंगा नहीं. दुकान जाना, फटर जाना, साइकिल गाड़ी उठा लो, चाय बोल को जाए तो उनका जिंदगी चलेगा, नहीं तो चलेगा नहीं भाई, चलेगा नहीं. मोहम्मद अली भाई मिठाई का व्यापार करते हैं, घर में बैठ गए, बोलते किसे किसे मिठाई होने की हमारे पास ले लो, चलेगा ये नहीं चलेगा. दुकान जग दाऊंगा. सुबहानल्लाह. अल्लाह छोड़ रहा, वब्तगू मिन फज़लिल्लाह फंतशिरू फिल अर्ज़ी, பூமியிலே பரவி செல்லுங்கள். ஒருத்தர உட்காராத, பல இடங்களுக்கு போய் தேடு. வப்தகூ மின் ஃபஸலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை தேடு. தேடனாதான் உனக்கு கிடைக்கும், முயற்சி செய்யாம எதுவுமே உனக்கு திருவினையாகாது. அப்ப நபியா இருக்கட்டும், ரசூலா இருக்கட்டும், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் உழைத்தால் தான் உங்களுக்கு சாப்பாடு, நீங்க கஷ்டப்பட்டாதான் உங்களுக்கு சாப்பாடு. சுப்ஹானல்லாஹ். ஆக இந்த வாழ்வாதாரம், சாப்பாடு, உணவு, ரிஸ்க், இது எல்லாம் அல்லாஹ்வுடைய கிருபையில் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஆனா அதுக்கு நிபந்தனை என்ன வச்சிருக்கிறான் அப்படின்னா உழைப்பு. ஷர்த் நிபந்தனை என்ன? உழைப்பு. இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயத்துக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. என்ன தெரியுங்களா? எல்லாத்துக்குமே தெரியும். कितना कमाए तो भी बस आता नहीं दावा है कि नहीं कि मोहम्मद अली भाई तुमने बस पढ़ी तुम्हें हर इंसान एक भाई बोलता, लाख रुपए कमाता सुन भी वो बोलता, 200-300 रुपए कमाता सुन भी वो बोलता. क्या बोलता? भाई எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தவே மாட்டேங்குது பாய். பொண்டாட்டி சம்பாதிக்கிறாங்க, நான் சம்பாதிக்கிறேன், பிள்ளைங்க சம்பாதிக்கிறாங்க, எங்க வருது எப்படி போகுது ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது பாய். ஒண்ணுமே இல்லை பாய். ஜாப் வெறும் எம்டியா கிடக்குது. மாச கடைசியில ஒரே திண்டாட்டமா இருக்கு. ஆரம்பத்துல கொண்டாட்டமா இருக்குது, மாச ஆரம்பத்துல திண்டாட்டமா இருக்கு, கஷ்டமா இருக்கு. என்ன பாய் பண்றது? அதில் மக்கள் பல விஷயங்களை வலிக்க வர்றாங்க. அந்த டாபிக் இங்க வேண்டாம், அது பேசணும், மணிக்கணக்காக பேசணும். அதெல்லாம் அந்த டாபிக்குள்ள நான் போகவே விரும்பல. பெரியவர்களே, பல மக்கள் இன்னைக்கு என்ன அப்படின்னா, என்னுடைய ரிஸ்க்குள்ள பரக்கத் இல்லை, ரிஸ்க் மே ज़हीर है, ரிஸ்க்குள்ள பரக்கத் இல்லை. भाई रिज़्क़ में நீங்க என்ன நினைக்கிறீங்க? बाबू भाई खाली खाना की रिज़्क़ याद कर देंगे नहीं भाई. ரிஸ்க் என்பது மனிதனுடைய மூல காரணமான வாழ்வாதாரம். சுப்ஹானல்லாஹ். பணம், காசு, சொத்து, சுகம், உடைய தேவைகள், அடிப்படையான எல்லா விஷயங்களும் கலந்ததுதான் ரிஸ்க். நம்ம ரிஸ்க் அப்படின்னா வெறும் சாப்பாடு மட்டும் தான் நினைக்கிறோம், அது கிடையாது. அரபியினுடைய இலக்கணத்தில் இங்க ரிஸ்க் அப்படின்னா மனிதனுடைய வாழ்வாதாரம், மனிதனுடைய அத்தியாவசியமான தேவைகள், அடிப்படையான தேவைகள், இதுதான் ரிஸ்க். வெறும் சாப்பாடு மட்டும் ரிஸ்க் கிடையாது. நம்ம வெறும் ரிஸ்க் அல்ல, சாப்பாட்டுல மட்டும் கரண்ட் பில் யார் கட்டுறது? பாப்பா ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டு போப்பா அப்படின்னு சொன்னா ஒத்துக்குவானாமே? அதெல்லாம் முடியாது. ரிஸ்க் அப்படிங்கிறது பொதுவான வாழ்வாதாரம், அடிப்படையான தேவை, அத்தியாவசியமான தேவை, அதுக்கு தான் ரிஸ்க் அப்படின்னு நல்லா சொல்றான். இப்ப இந்த ரிஸ்க் அப்படிங்கறதுல பரக்கத்து இல்லாததின் காரணமாக இன்னைக்கு நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்துல பல பிரச்சனைகள். கந்தசாமி கிட்ட கந்து வாங்குறோம், அவன் மீட்டர் வட்டி போடுறான், ஃபைனான்ஸ்ல கடன் வாங்குறோம், இது பேங்க்ல கடன் வாங்குறோம், லோன் வாங்குறோம், லோன் வாங்கிட்டு லோன் அலையிறோம். இது மாதிரி பல பிரச்சனைகள். காரணம் என்ன? நம்மளுடைய வாழ்வாதாரத்தில் பரக்கத்து இல்லை, நம்முடைய ரிஸ்க்ல பரக்கத்து இல்லை, நம்முடைய சம்பாத்தியத்துல பரக்கத்து இல்லை. இதுக்கு என்ன காரணம்? என்ன அல்லாஹ்வுடைய கிருபையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வழிமுறை சொன்னாங்க? அது ஒரு கண்ணோட்டம் பார்ப்போம். ரொம்ப தேவை, தூங்க கூடாது. அன்சர் பாய் सोना चाहिए, अच्छा सुनना, कितने बहुत ही इंपॉर्टेंट, बहुत जरूरी बात है இல்லைங்களா? பெரியவர்களே, ஒரு சில விஷயங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. அது ஒரு கண்ணோட்டம் பார்ப்போம் குர்ஆன் ஹதீஸ் பூர்வமா. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
மஸ்ஜிது நபவியில உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு சஹாபி வந்தார். நம்ம அடிக்கடி பயான்ல சொல்லியிருக்கிறோம், சஹாபாக்கள்ல எல்லா சஹாபாக்களுமே 100க்கு 100 பணக்காரங்க கிடையாது. 100க்கு 90% எல்லாமே ரொம்ப ஏழ்மையான மக்கள். 10% மட்டும்தான் வசதியான மக்களா இருந்தாங்க. இல்லைங்களா? நம்ம அடிக்கடி பயான்ல சொல்லியிருக்கிறோம், சஹாபாக்கள்ல ரொம்ப ரொம்ப ஏழ்மையான, சாப்பாடுறதுக்கு வழி இல்லை, போடுறதுக்கு துணி இல்லை, இருக்க இடம் இல்லை, ரொம்ப ஏழ்மையான நிலைமையில இருந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்துச்சு. அதாங்க விரும்பினாங்க. ஏன்? தன்னுடைய தளபதி என்ன விரும்பினாங்க அதான விரும்புவாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் என்னைக்குமே வசதி வாய்ப்புகளை விரும்பலையே, வசதி வாய்ப்புகளை விரும்பல. அதனால தொண்டர்கள் அப்படிதானே இருப்பாங்க. தலைவன் எந்த வழியோ அதுதான் தொண்டனுடைய வழியும். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலே செல்வங்களை விரும்பல, ஆடம்பரத்தை விரும்பல. வாழ்க்கையை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஹஜ்ரத் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க கிட்ட, அதே மாதிரி ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெருமானாசுடைய மனைவி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹுடைய மகள், அவங்க கிட்ட ஹஜ்ரத் உமர் கேட்கிறாங்க, தன்னுடைய மனைவி கிட்ட, தன்னுடைய மகள் கிட்ட கேட்கிறாங்க, என்னைக்காவது நம்முடைய சர்தாஜே மதனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பாடு தொடர்ச்சியா சாப்பிட்டதை நீ பார்த்துருக்கிறியான்னு கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? 3 வேளை ஒரு நாளைக்கு தொடர்ச்சியா சாப்பிட்டு இருக்கிறாங்களா உன்னுடைய வாழ்க்கையில, அவருடைய வாழ்க்கையில நீ பார்த்துருக்கிறியா அப்படின்னு 2 மனைவி மாதிரியை நிப்பட்டி கேட்கிறாங்க. அதாவது ஆயிஷாடி கேட்கிறாங்க, அது ஹஃப்ஸாடி கேட்கிறாங்க. 2 பேருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ச்சியா 2 நாள் தொடர்ச்சியா சாப்பிட்டது கிடையாது. அல்லாஹ் அக்பர். ஒரு நாளைக்கு 3 வேளைங்கிறது அப்பாற்பட்ட விஷயம். 2 நாள் தொடர்ச்சியா என்னைக்குமே சாப்பிட்டது கிடையாது. இன்னைக்கு சாப்பிட்டாங்கன்னா 2-3 நாள் சாப்பிடவே மாட்டான். இல்ல, 4வது நாள் தான் பட்டினி தான், 4வது நாள் தான் சாப்பிடுவான். பெரியவர்களே, இது மாதிரியான ஒரு வாழ்க்கை, வறுமையான வாழ்க்கையே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினார்கள். அதே போன்றுதான் தொண்டர்களும் இருந்தாங்க, சஹாபாக்கள் அப்படிதான் வாழ்ந்தாங்க. அப்ப சொல்லக்கூடிய நோக்கம், 100க்கு 90% சஹாபாக்கள் ரொம்ப ஏழ்மையான நிலைமையில வாழ்ந்தாங்க. 10% மட்டும்தான் அல்லாஹ்வுடைய கிருபையில நல்ல வசதியான ஹஜ்ரத் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் உமர் பின் அபஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்படி சில சஹாபாக்கள் நம்ம சொல்லலாம். அவங்க நல்ல வசதியானவங்க, அவங்க நல்ல வசதியானவங்க. தௌலத் அப்படிங்கிறது நம்ம கையில கிடையாது, அல்லாஹ்வுடைய ஹஸானா. யாருக்கு நாடுறானோ அல்லாஹ் அவங்களுக்கு கொடுப்பான். அப்படி சஹாபாக்கள் ரொம்ப வறுமையில இருந்தாங்க. அப்போ ஒரு சஹாபி ஹஜ்ரத் அம்ர் இப்னு அபஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க எந்திரிச்சு வந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் மா சுஇலக யா ரசூலுல்லாஹ் அன் துரஸிகு ரிஸ்க. யா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் யா ரசூலுல்லாஹ், என்னுடைய வாழ்வாதாரம் அதிகமாகிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டாங்க. நீங்க நம்மளாம் கேட்டுட்டு இருக்கிறோம்ல, இன்னைக்கு எல்லாமே நம்ம கேட்கிறோம், பாய் हमारा कमाई में बरकत आना, शाहनवाज भाई सोचते हैं आज இந்த भाड़ में घर में हूं सबन खास घर बनना, क्या அதுக்கு வழிமுறை? என்னப்பா அதுக்கு வழிமுறை? நான் நல்லா சம்பாதிக்கணும், இன்னைக்கு 20,000 சம்பாதிக்கிறேன்னா 50,000 சம்பாதிக்கிறோம், என்னப்பா வழிமுறை அப்படின்னு நம்ம இன்னைக்கு கேட்கிறோம் இல்லைங்களா? ஏதாவது மனசு கஷ்டப்பட்டு உழைக்கிறான், ஏதாவது வழிமுறையில் நம்ம முன்னுக்கு வரணும் அப்படின்னு. நல்ல விஷயம், தப்பு இல்லை, கண்டிப்பா முன்னுக்கு வரணும். இப்ப அதே மாதிரி சஹாபி கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் என்னுடைய வாழ்வாதாரம் ரிஸ்க்ல பரக்கத்து வேணும், நான் நல்லா சம்பாதிச்சு நல்லா முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற நோக்கத்துல அவங்க கேட்டாங்க, என்ன செய்யணும் யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு கேட்டாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய பெரிய வஸீஃபாலாம் சொல்லல. காலையில எந்திரிச்சு ஃபஜர் தொழுகைக்கு பின்னாடி இது 300 தடவை ஓது, இது 500 தடவை ஓது, மகரிப்க்கு பின்னாடி இது 1000 தடவை ஓது, இது ஓது, அது ஓது. கா முஸ்தபா பாய், பெரிய பெரிய லம்ப சௌட வஸீஃபாலாம் ஒன்றும் கிடையாது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்சமான ஒரு பதில் சொன்னாங்க, சுருக்கமா ரத்தனமான பதில். அல்லாஹ் அக்பர். வ அதிம்முத் துஹூர் வ யுர்ஸுகு ரிஸ்குல்லாஹ் அப்படின்னு பதில் சொன்னாங்க. என்ன அப்படின்னா, நீ தினந்தோறும் எப்பொழுதுமே சுத்தபத்தமாக இரு. அல்லாஹ் அக்பர். வ அதிம்முத் துஹூர், நீ என்னைக்குமே சுத்தமாக ஒசுவோட இரு. சுத்தபத்தம் அப்படின்னா ஒசுவோட சொல்றாங்க. बावजू रहा कर, अल्लाह तेरे रिज्क में, तेरी कमाई में अल्लाह बरकत देगा. मेरे दोस्तों, बुजुर्गों, भाइयों, हमारे रिज्क में बरकत के लिए बड़े बड़े वजीफा अल्लाह के रसूल ने नहीं बताया, सिर्फ
मुख्तसर एक जवाब दिया, वअतीमुत तुहूर वयुरज़िकुर रिज़्कुल्लाह, अगर तू बावजू रहेगा तो अल्लाह तेरे रिज़्क में बरकत देगा. सुभान अल्लाह. எவ்வளவு அற்புதமான விஷயம் பாருங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்படுது சாதிக்மாய், என்னுடைய வாழ்வாதாரம் அதிகமாவதற்காக வேண்டி, என்னுடைய ரிஸ்க் பரக்கத்து ஏற்படுவதற்காக வேண்டி, நான் வசதி வாய்ப்பாக வாழ்வதற்காக வேண்டி என்ன செய்யணும்? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்கப்பட்டது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வஅதீமுத் துஹூர், நீ என்னைக்குமே ஒசுவோட இரு, சுத்தபத்தமாக இரு. அப்படி இருந்தால் வயுர்ஸிகுர் ரிஸ்குல்லாஹ், அல்லாஹ் உன்னுடைய ரிஸ்கிலே பரக்கத்தை கொடுப்பான். சுப்ஹானல்லாஹ். என்னஜி கஷ்டம்? ஏதாவது கஷ்டம் இருக்கா பாய்? ஏதாவது பவட தோர்த்தீங்க பாய், கல் உடைக்கிறோமா, அதை செய் இதை செய் சொன்னாங்களா பாய், ஒசு முடிஞ்சிச்சா, போய் ஒரு 2 நிமிஷத்துல ஒது செஞ்சுக்கோ, முடிஞ்சு போச்சு. எப்பப்ப உனக்கு ஒது முடியுதோ அப்பப்ப நீ ஒது செய்து கொண்டால் அல்லாஹ் உன்னுடைய வாழ்வாதாரத்திலே பெரிய பரக்கத்தை கொடுப்பான். சுப்ஹானல்லாஹ். இதை நீங்க அமல் செஞ்சு பாருங்க, கண்டிப்பா அல்லாஹ் உதவி செய்வான். இது நான் சொல்லல, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சத்தியமான வாக்குறுதி. பாய், நீங்க சொல்றது நான் சொல்றது பொய்யாகல, அல்லாஹ் ரசூல் சொல்றது என்னைக்குமே பொய்யாகாது. ஆகுமா ஜி? என்னைக்குமே ஆகாது. அப்ப ஒரு சஹாபி கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய வாழ்வாதாரம் அதிகமாக வேண்டும், நான் வசதியாக என்னுடைய அடிப்படையான தேவைகள் பூர்த்தியாக வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்யணும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, டெய்லி நீ உஸுவோட இரு, கண்டிப்பா அல்லாஹ் உனக்கு என்ன செய்வான்? பரக்கத்தை கொடுப்பான். ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி மஸ்ஜித் நபியில உட்கார்ந்திருக்கிறான். தொழுகை முடிச்சு வெளியில வரான், ஷைத்தான் கிராஸ் ஆகுறான், ஷைத்தான் போறான், பெருமானார் பார்க்கறாங்க, ஷைத்தானை கூப்பிட்டாங்க, தால் யா இப்லீஸ். இப்லீஸ் வந்தான். அவனை கேட்டாங்க, வைனல் குலூஃப், உனக்கு எதிரி எத்தனை பேர் யான்னு கேட்டான். என்ன கேட்டாங்க ஜி? யார்கிட்ட கேட்கறாங்க? எதிரிக்கிட்டே கேட்கறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வைனல் குலூஃப், உன்னுடைய எதிரி எத்தனை பேரு அப்படின்னு கேட்டான். அவன் சொன்னாங்க, எனக்கு முதல் எதிரியே நீங்க தான் அப்படின்னா. என்ன சொன்னாங்க? என்னுடைய முதல் எதிரியே நீங்க தான். சரி, நீங்க கேட்டதுக்காக நான் சொல்றேன், 15 ஆத்மி, 15 பேர் என்னுடைய பயங்கரமான எதிரிகள். யார் பாய்? 15 பேர். அதுல முதல் யாரையும் பெருமாசை கேட்கிறாங்க, முதல் எதிரி யாரு அப்படின்னு பெருமாசை கேட்டாங்க. அந்த சமயத்தில் என்ன சொன்னீங்க ஷைத்தானு? जो शख्स जो आदमी हर दिन बावजू रहता है वो मेरा पहला दुश्मन है. अल्लाह अकबर. என்ன சொன்னாங்க ஜி? யாரு 24 மணி நேரம் அன்றாட பாவசு ஒசுவோட இருக்கிறாங்களோ, ஒசு முறிஞ்சு போச்சா மறுபடியும் ஒது செஞ்சுக்குவான். ஒன்றும் இல்லை, பாத்ரூம் போகிறோம், பாத்ரூம் போயிட்டு தான் ஒது செஞ்சுக்குவோம். காற்று பிரியுது, காற்று பிரிஞ்சிச்சா உடனே போய் ஒது செஞ்சுக்குவோம். தொழுகுலாம் கிடையாது, ஒசு 24 மணி நேரம் ஒசுவோட இருப்போம். இப்ப அந்த ஷைத்தான் சொல்றான், எந்த மனிதன் 24 மணி நேரம் ஒசுவோட சுத்தமாக இருக்கின்றானோ அவன் தான் என்னுடைய பரம எதிரி என்பதாக யார் சொன்னா? ஷைத்தான் சொல்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, வல்லாஹி அன் உத்தஹுருக, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் அதையே ஃபாலோ பண்ணுவேன். என்ன, 24 மணி நேரம் நான் ஒசுவோட தான் இருப்பேன் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. ஆக பெரியவர்களே, ஒசுவோடு யார் இருக்கின்றார்களோ, சுத்தமாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவருடைய வாழ்வாதாரத்தில் பன்மடங்கு அல்லாஹ் தஆலா அவருக்கு பரக்கத்தை கொடுப்பான் என்பதாக சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். பெரியவர்களே, ஒசுவுடைய பயங்கரமான சிறப்புகள் இருக்கு. மணிக்கணக்கா பேசலாம், நாள் கணக்கா பேசலாம். இருந்தாலும் சில முக்கியமான அம்சங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஸா குன்தும் இலஸ் ஸலாத்தி ஃபக்ஸிலூ உஜூஹக்கும் வ ஐதியக்கும் இலல் மராஃபிக். ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் தொழுகைக்காக வேண்டி நின்றால், இஸா குன்தும் இலஸ் ஸலாத், தொழுகைக்காக வேண்டி நீங்கள் நின்றால், ஃபக்ஸிலூ உஜூஹக்கும் வ ஐதியக்கும் இலல் மராஃபிக் வம்ஸஹூ பிருஊசிக்கும் வஅர்ஜிலுக்கும் இலல் கஅபைன். பெரியவர்களே, அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய ஆயத்துல சொல்றான் 4 விஷயங்கள், ஒசுவுடைய 4 ஃபர்து. क्या भाई?
ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒன்று இருக்கு. தொழுகைக்கு ஃபர்து இருக்கு, வாஜிப் இருக்குது. அதே மாதிரி ஒதுவுக்கு ஃபர்து இருக்கு, குளிப்புக்கு கடமை இருக்கு. இது மாதிரி ஒசு உடைய 4 கடமைகள். நல்லா கவனமா கேட்கணும். இன்னைக்கு நம்ம ஒது செய்யறோம், நம்முடைய ஒசு கூடுதா இல்லையா கூட நமக்கு தெரியல. அவ்வளோ அவசரத்துல செய்யறோம். அந்த அளவுக்கு நாம அதாவது எந்த ஒரு அலட்சியமா செய்யறோம். இப்ப அல்லாஹ் நல்லா கவனமா கேட்கணும். இது மஸ்லா, இது பயான் இல்ல, சட்ட திட்டங்கள். அல்லாஹ் இங்க சொல்றான், யா அய்யுஹல்லஸீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இஸா கும்தும் இலஸ்ஸலாத், தொழுகையில் நீங்கள் நிற்க நினைத்தீர்கள் என்று சொன்னார். தொழுகைக்கு நீங்க போய் நிக்கணும், தொழுகணும்னு நினைச்சா அப்படின்னா ஃபக்ஸிலு உஜூஹக்கும், உங்களுடைய முகங்களை கழுவிக் கொள்ளுங்கள். முகம் அப்படின்னா எதுஜி ஷரியத்துல சொல்லப்படுது. இந்த இருக்கிற முடி, மேல இருக்கிற நெத்தி முடி, இதுல இருந்து இந்த துட்டி இருக்கு பாத்தீங்களா, இந்த தாடைக்கு கீழ் வரைக்கும் லென்த் நீட்டத்துல, இந்த நெத்தி முடி இதுல இருந்து இந்த தாடை இருக்கு பாத்தீங்களா, இது வரைக்கும் நீட்டத்துல, அகலத்துல இந்த காது சோனை இருக்கு பாத்தீங்களா, இந்த சோனையில இருந்து இந்த சோனை வரைக்கும் அகலத்துல, இது பூரா முழுக்க முகம். நீட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த நெத்தி முடி இது வரைக்கும் எங்க, இந்த துட்டி வரைக்கும், தாடை வரைக்கும். அகலத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த காது சோனை இருக்கு பாத்தீங்களா, இந்த எலும்பு, சின்ன எலும்பு இருக்கு பாருங்க, இந்த காது சோனையில இருந்து இந்த காது சோனை வரைக்கும் இது அகலத்துல. இந்த நீட்டம் அகலம் இது பூரா ஃபேஸ், இதுதான் முகம். உஜூஹக்கும், உங்களுடைய முகம் அப்படிங்கிறது இதுதான், முகங்கிறது இதுதான். இப்ப நம்ம முகத்தை கழுவும் போது சில சமயத்தில் என்ன செய்வோம், இங்க காஞ்சி இருக்கும், இந்த தாடைக்கு கீழே வராது, இங்க காஞ்சி இருக்கும் பல இடங்கள்ல. என்ன அப்படின்னா, ஒண்ணு தெரியாம செய்யறோம், ரெண்டாவது அக்கறை எடுத்து செய்யறது இல்ல. என்னமோ மூஞ்சி கழுவு சொன்னா கழுவுறோம், முடிஞ்சு போச்சு. இப்படி இல்ல, உங்க ஒசு கூடாது. இப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது, அல்லாஹ் இப்படி குர்ஆன் சொல்லப்பட்டா ஹதீஸ்ல வருது, லா யுக்பலு ஸலாத்து பிகைரி துஹூரின், ஒசு இல்லாமல், சுத்தம் இல்லாமல் உங்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. காலையில 5:40க்கு 5:30க்கு எந்திரிச்சு கஷ்டப்பட்டு ஒது செஞ்சுட்டு தொழுகைக்கு வரோம், தொழுகைக்குன்னு வரோம், தொழுகுன்னு ஆகி போச்சு. ஆனா அந்த ஒசுவை சரியான முறையில செஞ்சாதானே பலன் கிடைக்கும். ये बाबू भाई तुम्हें ஏனா தானா கலக ஒசு கரகோ तो तुम्हारी नमाज कैसा कबूल होंगी, நீங்க உழைச்சி பிரயோஜனமே இல்லாம போயிடுமே. அதனால எது செய்தாலும் நன்றே செய், எது செஞ்சாலும் தெரிந்து செய், நன்றே செய். சரி, இப்ப முகம் அப்படிங்கிறது இந்த நெத்தி பொட்டுல இருந்து இந்த தாடை குழி வரைக்கும், அகலத்தில் இந்த காது சோனையில இருந்து இந்த சோனை வரைக்கும், இது பூராவுமே முகம். இது மஸ்லா. இத முழுக்க ஒரு ஊசி நுனி அளவு கூட காயாம கழுவணும். எந்த இடத்துல காஞ்சி இருக்க கூடாது. காஞ்சி இருந்துச்சு உங்க ஒசு கூடாது. இது ஃபர்து, முதல் ஃபர்து. பி உஜூஹிக்கும் ஃபக்ஸிலு உஜூஹக்கும், உங்களுடைய முகங்களை கழுவிக் கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, வ ஐதியக்கும் இலல் மராஃபிக், முழங்கை உட்பட. நம்ம பார்க்கணும் பல மக்களை உது செய்யும் போது ஐசா धोएंगे, इसके नीचे धोएंगे, इसके ऊपर धोएंगे, இதுக்கு மேல கழுவ மாட்டாங்க. பெரியவங்களே கழுவும் போது இந்த எலும்பு இருக்கு பாத்தீங்களா, முழங்கை, இதுக்கு மேல வரைக்கும் கழுவணும். இது வரைக்கும் இல்ல, இதுக்கு கீழே இல்ல, இதுக்கு மேல. இலல் மராஃபிக், இதுக்கு மேல, இந்த முழங்கைக்கு மேல கழுவுறது ஃபர்து, கட்டாய கடமை. இலல் மராஃபிக், உங்களுடைய கரங்களை முழங்கை உட்பட கழுவுங்கள். இரண்டாவது ஃபர்து. மூணாவது ஃபர்து என்ன, வம்சஹு பி உஜூபி வம்சஹு பி ரூசிக்கும், உங்களுடைய தலைக்கு 4/1 மசஹ் செய்து கொள்ளுங்கள். 4/1 மசஹ் செய்து கொள்ளுங்கள். வ அர்ஜுலக்கும் இலல் கஅபைன், இந்த பெரிய எலும்பு இருக்கு பாத்தீங்களா, இந்த எலும்புக்கு மேல வரைக்கும் உங்களுடைய கால்களை கழுவிக் கொள்ளுங்கள். இது 4 ஃபர்து அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லிட்டான். 4 ஃபர்து உஸூடைய கட்டாய கடமையை, முகம் கழுவுறது, முழங்கை உட்பட கழுவுறது, மசஹ் செய்யறது, கால கழுவுறது, இது 4மே கட்டாய கடமை. இந்த 4ல ஏதாவது ஒண்ணு நீங்க செய்யலினா கூட உது கூடாது. நாசிக்கு தண்ணீர் செலுத்துறது, வாய் கொப்பளிக்கிறது, பிடரிக்கு மசஹ் செய்யறது, இது எல்லாமே சுன்னத்து முஸ்தஹப்கள். இதை நீங்க செய்யலினா கூட உதுல தாராளமா கூடும், நன்மை குறைக்கப்படும், ஆனால் உது கூடிடும். இந்த 4 தான் மெயின். பெரியவர்களே, உலகத்துல எந்த இபாதாத்துக்களை நீங்கள் புரட்டி பார்த்தாலும் சரி, எல்லா இபாதாத்துக்களுக்கும் நிபந்தனை என்ன அப்படின்னா சுத்தம். தமிழ்ல சொல்லுவாங்க, கண்டானாலும் கசக்கி கட்டு சுத்தம் சோறு போடும் என்பதால்.
தந்தானாலும் கசக்கிக்கட்டு. ஷமாயிலே திர்மீஸில் அறிவிக்கப்பட்டிருக்க ஹஜரத்தே அபூ ஹுரைரா ஹஜரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கிறாங்க, எங்களுடைய வாழ்க்கையில சத்திய பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிழிந்து போன ஆடைகள், ஒட்டு போட்ட ஆடைகள், பழைய ஆடைகள் இவைகளை நாம் போட்டதை பார்த்திருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுக்கான அசுத்தமான ஆடைகள் போட்டதை இதுவரை நாங்கள் பார்த்தது கிடையாது. அல்லாஹ் அக்பர். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய போடப்பட்ட துணிகள்ல ஒட்டுக்கள் போடப்பட்டு இருந்தது, கிழிந்திருந்தது, பழைய துணியாக இருந்தது. ஆனால் ஒருபோதும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசுத்தமான அழுக்கான ஆடைகளை ஒருபோதும் அணிந்ததாக நாங்கள் பார்த்ததில்லை. அதுதான் சொல்றாங்க, தந்தானாலும் கசக்கி கட்டு. இத்து போன துணியா இருந்தாலும் தோச்சி போடுறா, அதை அப்படியே போடாதே அப்படின்னு தமிழ்ல சொல்றாங்க இல்லைங்களா? அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னைக்குமே அழுக்கான அதே மாதிரி அசுத்தமான துணிகளை என்றைக்கும் போட்டது கிடையாது. ஒட்டு போட்டது போட்டிருக்கிறார், கிழிஞ்சி போனதை கூட போட்டிருக்கிறாங்க, பழைய துணி போட்டிருக்கிறாங்க. ஆனா என்னைக்குமே அல்லாஹ்வுடைய கிருபையில அழுக்கான ட்ரெஸ் என்னைக்குமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டது கிடையாது, சரித்திரம் கிடையாது. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழைய உணவுகளை என்னைக்குமே சாப்பிட்டது கிடையாது. இன்னைக்கு நம்ம பழசை தவிர எதுவுமே சாப்பிட்றது இல்லை. அதனாலதான் எல்லா சக்கராத்து வியாதியும் வந்துட்டு இருக்குது. புரியுங்களா உங்களுக்கு? ஹஜரத் உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புப்பி, அதே மாதிரி ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய சகோதரியாக இருந்தாங்க. அவங்க உம்மு ஹானி, அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஹே மக்கா, மக்கா வெற்றி கொண்ட பிறகு மக்காவுக்கு முதல்ல வராங்க. அந்த சமயத்தில் உம்மு ஹானி வீட்டுக்கு போறாங்க. ஹஜரத் அலியுடைய சகோதரி அவங்க வீட்டுக்கு போன பிறகு ஹஜரத் அலி சொன்னாங்க, உங்க வீட்டில் ஏதாவது இருந்தால் கொடுங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, என்கிட்ட நேத்து சுடப்பட்ட ரொட்டி இருந்தது அப்படின்னா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு கொடுத்தாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பின் காரணமாக ஒரே ஒரு துண்டு எடுத்து சாப்பிட்டாங்க. ஹஜரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றைக்குமே பாசி ஹுவா கானா, பாசினா என்ன, பழைய சோறு என்னைக்குமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டது கிடையாது. சாப்பாடு இல்லாம பட்டினியா இருந்திருக்கிறாங்க. ஆனா நேத்து முந்தானத்து வச்ச பழைய உணவுகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றைக்குமே சாப்பிட்டது கிடையாது. ஷமாயிலே திருமீதில் அறிவிக்கப்பட்டது. இன்னைக்கு நம்ம எல்லாமே பழைய சாப்பாடை தவிர ஒரு எதுவுமே கிடையாது. புதுசு கொண்டு வந்தா கூட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பழசை முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பொண்டாட்டி என்ன செய்வா, புதுசு கொடுப்பான். நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போயிருந்தோம். அந்த டாக்டர் வைத்தியம் பார்த்தார். என்ன பாய் சாப்பிட்றீங்க, கை கால்லாம் ஒரே வலி இழிங்கிறீங்களே, இப்படி சரி பழசெல்லாம் சாப்பிடக்கூடாது பாய், ஃப்ரிட்ஜில் வச்சு அது என்னஜி. ஒரு நண்பர்கிட்ட நான் கேட்டேன், பக்ரீத்தில் 3 மாதம் ஆச்சு பக்ரீத் போய், ஜில்ஹஜ் முடிச்சு முஹர்ரம் சஃபர் ரபியுல் அவ்வல். ரபியுல் அவ்வல் கேட்டேன், என்னடா மாப்பிள்ளை இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்ன அப்படின்னு. என்னத்த போய் மட்டன் தான் அப்படின்னா. பரவாயில்ல, எப்போ கேட்டாலும் மட்டன்கிறிய बड़ा आदमी रह तू अभी ने जे जान चलाओ को जी कुर्बानी का है नहीं बकरीद में दी ने वो उठा का पका दे दीजिए அப்படிங்கறா. 3 மாசம் 4 மாசம் கழிச்சு அந்த இறைச்சி எடுத்து என்ன செய்றாங்க, சமைச்சு கொடுக்குற பொண்டாட்டி. பெரிய அன்பர்களே, இன்னைக்கு பழசை தவிர வேற எதுவுமே நம்ம சாப்பிட்றது கிடையாது. அதனால தான் எல்லா வியாதியும் நமக்கு வருது. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துக்கு மாறான செயல். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழசு என்னைக்கும் அதிகமாக சாப்பிட்டது, அதிகமாக இல்லை, சாப்பிட்டதே கிடையாது. இந்த ஒரே ஒரு நிகழ்வை தவிர உம்மு ஹானியுடைய வீட்டில் சாப்பிட்டா பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு, அதை தவிர எப்பயுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழைய ரொட்டியோ பழைய உணவுகளையோ நாயகம் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டதாக சரித்திரம் சொல்லவில்லை. அப்ப அந்த டாக்டர் சொல்லிட்டு எல்லாம் சொன்னார், பாய் பழசெல்லாம் சாப்பிடக்கூடாது பாய், என்ன பாய் நீங்க அப்படி இப்படிட்டு. கடைசீட்டில் சீட்டு கொடுத்து வெளியில போகும்போது என்ன பாய் பண்றது, எனக்கும் உடம்பு சரியில்லை, என்ன பண்ற, ஏன் முன்னாடி அப்படிதான் செய்யறான். साला एक दिन को रखती 4 दिन सुबह को बहुत गर्म करके देती. ஒரு நாள் குழம்பு வச்சா அப்படின்னா 4 நாளைக்கு அதே சூடு பண்ணி கொடுக்குறான். என் நிலைமையும் அப்படிதான் இருக்குது அப்படின்னு சொல்றாப்புல. பெரியவர்களே, சொல்லப்படக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த உணவு நபி மட்டும் கிடையாது, எப்படி சாப்பிடணும், எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, அதுக்கு கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதிச்சிருக்கிறார். வெறும் குர்ஆன் தீனை மட்டும் சொல்லல, எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய கிருபையில தொடர்ச்சியாக சாப்பிட்டது கிடையாது. அல்லாஹ்வுடைய கிருபையில இப்ப சுத்தம் சோறு போடும் ஒசுவோட இருந்தா 24 மணி நேரம் ஒசுவோட இருந்தோம் அப்படின்னா
அல்லாஹ்வுடைய கிருபையில நம்முடைய வாழ்வாதாரத்தில் அதிகமாக அல்லாஹ் தஆலா பரக்கத்தை கொடுப்பான் என்பதாக சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரத்தின சுருக்கமாக சாதாரண ஒரு சின்ன ஒரு வசீஃபாவை சொன்னாங்க. ஒரு சஹாபி கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய கிருபையில சம்பாதிக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில வாழ்வாதாரங்களுடைய ரிஸ்க்ல பரக்கத்து வேணும், என்ன செய்யணும்? உஸுவோட இரு. மேராஜுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க, எல்லாத்துக்குமே தெரியும் இல்லைங்களா? அப்ப போனோம் அப்படின்னா போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வரும் பொழுது ஒரு காலடி சத்தம் கேட்குது சொர்க்கத்துல, சரக்கு சரக்கு சரக்குன்னு. ஹதரத் பெருமானார் கேட்கிறாங்க ஹதரத் ஜிப்ரீல் கிட்ட, இது யாருடைய சத்தம் அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, உங்களுடைய குலாம் ஹதரத் பிலால் ரலியல்லாஹு தஆலாவுடைய நடை சத்தம் அப்படின்னா. சொன்னாரு, அவர் கீழே நடக்கிறது மேல கேக்குதா? इंसान जमीन पर चलता तो अर्श में அல்லாஹ்வுடைய கிருபையில கேக்குதா? ஆச்சரியமாயிட்டார். மேராஜ் போயிட்டு வந்தாங்க, ஹதரத் பிலால தனிமையான முறையில சந்திச்சாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் பிலால் ரலியல்லாஹு ரொம்ப டீப்பான சொந்தம். என்ன அப்படின்னா ஒரு கேஷியர். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது கூட ஹதியா கொடுத்தாங்க அப்படின்னு தான் வைக்க மாட்டார், உடனே கேஷியர்ட்ட கொடுத்துறார், பொருளாதாரத்தை கொடுத்துறார். யாரு? ஹதரத் பிலால். அவர்தான் கேஷியர், அவர்கிட்ட தான் எல்லாம் குடுக்கல் வாங்கலாம். அவர்தான் ஒரு மோதினாரு ஒரு இமாம் எப்படி இருக்கிறாங்க பாருங்க. பல ஊர்ல பார்த்தா மோதினார் இமாமும் கீரி பாம்பு மாதிரி இருப்பாங்க. ஆனா நாங்களாம் அப்படி இல்லை பாவா, நாங்களாம் ரொம்ப முகப்பத்தா இருக்க. நீங்க என்ன கேட்டு பாருங்க, முன்னாடியே உட்காந்துருக்காரு. நானும் சரி இல்லை எங்க மோதினார்களும் சரி எப்பயுமே அபுல் கலாம் துமார் பஸ் கட்சி நம்ம நடத்தீங்க. இமாமும் மோதினாரும் அல்லாஹ்வுடைய ஒரு குடும்பம் மாதிரி நம்ம இங்க இருப்போம். பெரிய யுத்துடைய காலத்தில் எப்படிதான் அல்ஹம்துலில்லாஹ். ஆனா பல ஊர்களில் பார்த்தீங்கன்னா இமாம மோதினார் பார்த்தா சலாமே சொல்ல மாட்டார். நானே பார்த்துருக்கிறேன், மோதினாரை பார்த்தாருன்னா இமாம் டென்ஷன் ஆயிடுவார். அதே மாதிரி இமாம பார்த்தா மோதினா டென்ஷன் ஆயிடுச்சு. பல ஊரை நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பழக்க வழக்கம் பாருங்க, இவர் இமாம் அவர் மோதினார், ரெண்டு பேருமே ரொம்ப டீப்பா ஒரு குடும்பம். என்ன இவர் தலைவர் ஒரு பொருளாளர் அப்படி இருக்கலாம். அப்ப ஹதரத் பிலால் தனிமையில கேட்கிறாங்க, ஏ பிலால், நீ என்னையும் அமல் செய்யற? உன்னுடைய நடக்கக்கூடிய நடையினுடைய அந்த சத்தத்தை நான் சொர்க்கத்துல கேட்டேன் மேராஜுக்கு போகும்பொழுது. அப்படி என்னையா பயங்கரமான அற்புதமான அமல் செய்யற நீ, எனக்கு தெரியாம அப்படின்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, அழுதுட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், உங்க முன்னாடி நம்ம என்ன அமல் செய்ய முடியும்? நான் ஒண்ணு இல்ல, அதிகமான அமல்கள் அதிகமா செய்ய மாட்டேன், ஒரே ஒரு அமல் செய்வேன். என்ன அப்படின்னா, எப்பப்ப ஒசு முடியுதோ அப்பப்ப என்ன செஞ்சுக்குவேன்? ஒசு செஞ்சுக்குவேன். அல்ஹம்துலில்லாஹ் கம்தலிசா जब जब वजू टूट जाता है फौरन मैं वजू कर लूंगा. அல்லாஹ் எவ்வளவு பெரிய அந்தஸ்து கொடுத்தான் பாருங்க. சொர்க்கத்துல இவர் நடக்கக்கூடிய சத்தத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அப்ப இவர் சொர்க்கவாசி. எப்பயுமே ஒரு முஸ்லிம் அப்படின்னா பெரியவர்களே, அல்லாஹ் பாக், அல்லாஹ்வுடைய ரசூல் பாக், दीन पाक, कलाम पाक, हदीस पाक, मुसलमान भी पाक होना चाहिए. अल्लाह अकबर. இன்னைக்கு நம்ம பார்க்குற எத்தனை முஸ்லிம்களை பெரியவர்களே பிஷாப் சுத்தம் இல்லை, அசுத்தமான நிலைமையில். அதுவும் இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா அல்லாஹ் பாதுகாப்பு, முஸ்லிம்கள் இன்னைக்கு மதுவுக்கு அடிமையாயிட்டாங்க. தாமத்தலிசா இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள் என்ன அப்படின்னா முஸ்லிம்கள் மதுவுக்கு ரொம்ப ரொம்ப அடிமையாயிட்டாங்க. மாற்று மதத்தினர்கள் எல்லாமே திருந்திட்டாங்க. ஆனா இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயம் மட்டும்தான் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. எத்தனையோ பஞ்சாயத்துக்களை பார்க்கிறோம். காரணம் பார்த்தா அப்படின்னா தண்ணி குடிக்கிறான், தண்ணி அடிக்கிறான். இதே முசீபத்து தான் நௌசுபில்லா, அல்லாஹ் பாதுகாப்பு. பெரியவர்களே, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகின்றார்கள், ஒரு கத்ரா, ஒரு துளி மது ஒரு மனிதனுடைய உள்ள வாயில போயிடுச்சு அப்படின்னா அந்த மனிதனும், இங்க நின்று அந்த விஷயத்தை நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் நான் சொல்லியாவேன். பெரியவர்களே, பன்றியும் அவனும் ஒன்றே. நௌசுபில்லாஹ் தெளிசா நான் சொல்லல, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, பன்றியும் அந்த மது குடித்த மனிதனும் ஒன்றே. நீங்கள் அவர்களை தொட்டால் குளிக்க வேண்டும். எப்படி ஒரு பன்றி பட்டது அப்படின்னா 7 கிணத்துல தண்ணி குடிக்கிறீங்களோ அதே மாதிரி ஒரு மது குடிக்கக்கூடிய குடிகாரனை நீங்கள் தொட்டு விட்டு அப்படியே வந்து நீங்கள் தொழுக கூடாது. ஏன்? அவனுடைய உச்சந்தல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லாமே நஜிஸ் ஆயிடுச்சு, அசுத்தமாயிட்டான். அவனை நீங்க தொடக்கூடாது. தொட்டிங்கன்னா குடிச்சிட்டு வந்து தொழுகுங்க. ஆனா இமாம் அபு ஹனீஃபா இதை சுன்னத்து சொல்றாங்க. ஆனா இமாம் ஷாஃபி இது வாஜிபுங்கிறார். பெரியவர்களே, இன்னைக்கு பார்க்கணும் முஸ்லிம் சமுதாயத்தில் அசுத்தம் எவ்வளவு மோசமான நிலைமையில. பெரியவர்களே, இபாதாத்துக்களிலே எல்லா இபாதாத்துக்களுக்கும் நிபந்தனை உண்டு. சுத்தமாக இருந்துதான் அந்த இபாதாத்தை செய்ய வேண்டும், சுத்தமாக இருக்க வேண்டும். ஒரு தொழுகையா சுத்தம், ஒவ்வொரு அல்லாஹ்வுடைய கிருபையில நோன்பு வைக்கிறீங்களா சுத்தம், ஹஜ் செய்றீங்களா சுத்தம், தவாஃப் செய்றீங்களா சுத்தம், ஜகாத் பொருளுடைய சுத்தம், திலாவத் செய்றீங்களா சுத்தம், எல்லா விஷயத்துக்குமே சுத்தம் ரொம்ப ரொம்ப தேவை. அதனால தான் ஷரீஅத்துல சொல்லப்படுது, அத்துஹூரு
நிஸ்ஃபுல் ஈமான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சுத்தம் என்பது ஈமானின் சரிபாதி. அத்துஹூரு நிஸ்ஃபுல் ஈமான், சுத்தம் என்பது ஈமானின் சரிபாதி. இஸ்லாத்தில் போதிக்கப்படக்கூடிய சுத்தத்தை போன்று உலகத்தில் எந்த மதத்திலும் போதிக்கப்படவில்லை. அவ்வளவு சுத்தத்தை பத்தி சொல்லியிருக்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு. ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் சுத்தம் கிடையாது. என்ன தெரியுங்களா? ஜிக்ர். அல்லாஹ் அக்பர். ஜிக்ருக்கு எந்த நிபந்தனையும் கிடையாது. ஜிக்ர் செய்யணுமா நீங்க ஒது செய்ய தேவையில்லை, ஜிக்ர் செய்யணுமா குளிக்க தேவையில்லை. அசுத்தமான நிலைமையில கூட நீங்க ஜிக்ர் செய்துக்கிட்டே இருக்கலாம். ஜிக்ரை தவிர வேற எல்லா இபாதாத்துக்கும் கண்டிப்பாக சுத்தம் என்பது மிக 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 முக்கியமாக அவசியம், கடமை. அந்த சுத்தம் இல்லாமல் எந்த இபாதாத்துக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். அதனால பெரியவர்களே, இன்னைக்கு நம்மளுடைய அடிப்படையான தேவைகள், வசதிகள், நம்மளுடைய வாழ்வாதாரம் அதிகமாக வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய ரிஸ்கிலே பரக்கத்து வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் ஒசுவோடு இருந்தால் மட்டும் போதும். அல்லாஹ் உங்களுடைய வாழ்வாதாரத்தை பன்மடங்கு அதிகமாக்கி விடுவார். பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஒரு மனிதன் ஒசுவோட தூங்கினான் என்று சொன்னால் ஒரு மலக்கை அல்லாஹ் நிர்ணயித்து விடுகின்றான். அவன் காலையில் எந்திரிக்கும் வரைக்கும் அவன் இபாதத்து செய்தவருடைய நன்மை எழுதி கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் அக்பர். நீங்க இபாதத்து செய்ய தூங்குறீங்க கொரட்டை விட்டுக்கிட்டு, ஆனா ஒதுவோட தூங்குறதுனால ஒரு இபாதத்தை நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு மலக்கு எழுதுவோம். இன்னொரு இடம் பெருமானார் சொல்றாங்க, ஒரு மனிதன் ஒதுவோட தூங்கினான் என்று சொன்னால் ஷைத்தானுடைய மிகப்பெரிய மோசமான பிடியில் இருந்து அவன் அந்த ரா முழுக்க அல்லாஹ் அந்த மலக்கை நியமித்து பாதுகாக்கின்றான். ஒரு மலக்கை நிப்பாட்டிடுவான், இவனுக்கு எந்த தீமையும் வரக்கூடாது. தூங்கும் போது பலா முசீபத்து, அது அமுத்துது இது அமுத்துது, இங்க பிடிக்குது அங்க பிடிக்குது, ஷைத்தான் கண்ணுக்கு தெரியறான், அது முசீபத்து இது முசீபத்து, கெட்ட கனவுகள், முசீபத்தான கனவுகள், இது எல்லாம் தவிர்ப்பதற்காக நீங்கள் ஒசுவோட தூங்கினால் அல்லாஹ்வுடைய கிருபையில உங்களை இபாதத்து செய்துடைய நன்மை அல்லாஹ் எழுதுனா உங்களை ஷைத்தானுடைய பிடியில் இருந்தும் பாதுகாப்பு அளிக்கின்றார். வெறும் ஒதுவோட தூங்குறதுனால பெரிய அதனால தான் அல்லாஹ் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, உசூலியே அல்லாஹ் அந்த துஆ வச்சிருக்கான், அல்லாஹும்ம கஃபிர்லி ஸம்பி. ஒது செய்யறதுக்கு நடுவுல ஒரு துஆ ஓதுவாங்க தெரியுங்களா? யார் யாருக்கு சொந்த முக்தலிஸா தும்னா खास घर होना के जरूर तुम सोचते हैं खास घर होना. உலகத்துல யாராவது சொல்வாங்களா, நான் வாடகை வீட்டிலே இருந்து செத்து போயிடுறேன் பாய் அப்படின்னு? இல்ல, எல்லாத்துக்குமே சொந்த வீடு வேணும்னு கண்டிப்பா ஆசைப்படுவோம் இல்லைங்களா? நீங்க அமல் செய்யுங்க. இந்த உசூல பாருங்க அல்லாஹ் வச்சிருக்கிறான், அல்லாஹும்ம கஃபிர்லி ஸம்பி வ வஸ்ஸிலி ஃபீ தாரி வ பாரிக் லி ஃபீ ரிஸ்கி. சுப்ஹானல்லாஹ். மூணு விஷயத்தை உசூல வச்சிருக்கிறான் அல்லாஹ். அல்லாஹும்ம கஃபிர்லி ஸம்பி, யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்து அருள் புரிவாயாக. अल्लाह मेरे गुनाहों को माफ फरमा दे. वो वस्सिली फी दारी, या अल्लाह मुझे कुशादा खास मकान अता फरमा. या अल्लाह எனக்கு வீடுலயே சின்ன வீடு கிடையாது. பட் சின்ன வீடுன்னு வேற அர்த்தத்துக்கு போடாதீங்க. முத்தலி சாப் சிரிக்கிறார், என்னடா அது சின்ன வீடுன்னா வேற என்னமோ சொல்றாரா இவர் இப்படி. நான் சின்ன வீடு சொல்றது அந்த சின்ன வீடு இல்ல, छोटा घर, சிறிய அகலத்துல குறுகிய வீடு. சாதிக் பாய் சின்ன வீடு ஓ मतलब नहीं, तुम गलत समझना नहीं. சின்ன வீடுங்கிறது நான் சொல்றது அகலத்துல சின்னது, छोटा छोटा कोठरी, ஒரு 400 சதுரடி 500 சதுரடி அது மாதிரி. அப்ப வஸ்ஸிலி ஃபீ தாரி मुझे कुशादा घर अता फरमा, விசாலமான வீடு எனக்கு வேணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி விசாலமான வீட்டை தான் விரும்பினாங்க, சின்ன குறுகிய வீட்டை பெருமானார் ஸல்லல்லாஹு விரும்பல. எப்பயுமே ஒரு மனிதன் வீட்டுக்குள்ள போனா அப்படின்னா அவருடைய எல்லா தேவையும் என்ன செய்யணும், பூர்த்தி ஆகணும். இங்க அடிச்சு இங்க கையை தூக்குனா இங்க இடிக்குது, அங்க தூக்குனா அங்க அடிக்குது, அது மாதிரி இல்ல. அது மாதிரி குஷாதா வஸ்ஸிலி ஃபீ தாரி குஷாதா घर, விசாலமான வீடு யா அல்லாஹ் எனக்கு கொடு. வ பாரிக் லி ஃபீ ரிஸ்கி, என்னுடைய வாழ்வாதாரத்திலே பரக்கத்தை கொடு. எதுல? உசூல ஓதக்கூடிய துஆ. ஜாகிர் பாய், இதை நீங்க ஓதுனீங்க அப்படின்னா அல்லாஹ்வுடைய பாவத்தையும் மன்னிப்பான், உங்களுக்கு சொந்த வீடும் கொடுப்பான், உங்களுடைய வாழ்வாதாரத்துல அதிகமா பரக்கத்தையும் கொடுப்பான். சுப்ஹானல்லாஹ். இந்த ஒசூடைய சிறப்புனால தான் அல்லாஹ் அந்த துஆ அதுல வச்சிருக்கிறான். அதனால இன்ஷாஅல்லாஹ் முயற்சி செய்வோமா ஜி? பெரியன்பர்களே, நாம முஸ்லிமா இருக்கிறோம், எப்பயுமே சுத்தபத்தமான வாழ்க்கையை வாழணும், எப்பயுமே நம்முடைய வாழ்வாதாரம் அதிகமாகணும், நம்முடைய சம்பாத்தியத்துல பரக்கத்து வேணும் அப்படின்னா நாம ஒசுவோட இருந்தா, சுத்தமாக இருந்தா, ஒது முறிஞ்சி போச்சா 2 செகண்ட் போய் ஒது செஞ்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா அல்லாஹ் நமக்கு பெரிய ஒரு பரக்கத்தை கொடுப்பான். நம்முடைய சம்பாத்தியத்துல, நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய நிம்மதியான வாழ்க்கை, சுக்கூன் நிறைவான வாழ்க்கையை கொடுப்பான். செய்யுமா இன்ஷா அல்லாஹ். வல்ல ரஹ்மான் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும்
பரிசுத்தமான நிலைமையில் இருந்து பரிசுத்தமான மரணத்தை கொடுக்க அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.